இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஸ்பீட் பிரேக்கர் போட்டாடா என் பொண்டாட்டி என்னால குடுக்க முடியாது அப்படின்ற மாரி முத்து வந்து சொல்லுவான். அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி புலம்பிட்டு போயிட்டுருப்பான் அவன். நீ வேற குடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன தான்டா பண்ண போறது அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த பெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, உடனே சொல்லுவாரு, என் பொண்டாட்டி கூட தான் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து கல்யாணம் ஆன உடனே எல்லாத்தையும் கட் பண்ண வச்சுட்டா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் என்ன தான்டா பண்ணுறது அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் முத்து நானும் யோசிக்கணும்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனா நல்லா ட்விஸ்ட்டு குடுக்குறாருங்க நம்ம சிறகடிக்கும் ஆசை டைரக்டரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா நார்மலா வந்துட்டு போயிட்டுருக்கிறத, இப்போ அந்த ரூ. 1,00,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வீடு கட்ட முடியாது. வீடு கட்டுறத பத்தி யோசிக்கவே முடியாதுன்ற மாரி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷத்துக்கு மேல போகும்னு தான் நெனைக்கிறேன் நானு. இப்போ தொடரும் குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்பாங்க. எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா ரூ. 1,00,000 வேணும். என் ஃப்ரெண்டுக்கு தேவைன்ற மாரி குடுத்துட்டு, மனோஜ் உடனே ரூ. 1,00,000 அப்படின்ற மாரி யோசிக்கிற மாரி காட்டிடுவாங்க. நல்லா இருக்குங்க.